எல்லாருக்கும் வணக்கம்ங்க. அனைவருக்கும் புத்தன் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் 2025 என்னோட முதல் பதிவு இந்த பதிவு தான். 2025 வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எங்கேயும் போகவே இல்லையே, வீடியோ நான் போடவே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு டக்கு நான் ஊட்டி கிளம்பி வந்துட்டேன். ஊட்டில முக்கியமான ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா மசனக்குடி தான். எல்லாரும் கேள்விப்பட்டது. ஆனால் இங்கே போகிறோமா போகாதுன்னு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதை நிறைவேற்ற விதமாக 2025 நான் ஒரு பதிவு வருவதற்காக மசனக்குடி வந்திருக்கேன். அது எப்படின்னா ஊட்டில இருந்து கூடலூர் வரணும். கூடலூர் வந்து ஊட்டில 45 கிலோமீட்டர் வருது. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ரூம் எடுத்துட்டு இங்கேருந்து நான் மசனக்குடி போகணும். அது வந்து எப்படின்னா மைசூர் ரோட்ல தான் இருக்கு. என்ன கைட் பண்றதுக்கு லோக்கல்ல ஃப்ரெண்டு என்னோட ஒர்க் பண்றவங்க இருக்காப்புல. ஸோ அவரை தான் என்ன கைட் பண்ண போறாப்புல. ஸோ எதையுமே எக்ஸைட்மெண்டா இருக்கு. எப்படாச்சும் ஒரு எலஃபண்ட் ஆச்சும் ஏதாவது அனிமல் ஆச்சு நான் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்துல நல்ல மணி 8 மணி ஆச்சு இப்படி கிளம்புறேன் நான். ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க தட்டி விட்டுருக்கீங்க. அப்போ இது மாதிரி வீடியோ கிடைக்கும். வாங்க எப்படிலாம் இருக்குன்றத, மிஸ்ட்ரி எப்படி இருக்கு, அந்த உள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்றதை இந்த வீடியோ பார்ப்போம். வாங்க. இதான் என்னோட மெயின் கேட்டு. மசல் பிடிக்கா. ஆமா மக்களே, இப்போ மசனக்குடி கேட்டுக்குள்ள என்ன ஆயிட்டோம், முதுமலை இதான் என்ட்ரன்ஸு. இதில் போகும்போது கண்டிப்பாக யானை ஏற்படுங்கிறத போயிட்டு இருக்கோம். பார்ப்போம், கண்டிப்பாக நல்லா யாரும் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். கொஞ்சம் பசுமையா, இன்னும் நல்லா பசுமையா இருக்கிற காடை பார்த்து போயிடும். அங்கே போயிடும். அது இப்போ பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கூட வெயில இதெல்லாம் அடிக்கும் போது. ஆனால் க்ளோசிங் டைம் வந்து 8 மணிக்கு நைட்டு. சாயந்தரம் காலையிலயா? காலையில 6 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மணிக்கு வந்து இன்னும் சூப்பரா இருக்குல்ல. ஸோ மக்களை இதான் காட்டு பண்ணி இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. படத்துல எல்லாம் பார்க்கும்போது கொம்பு வந்து குத்திருங்க. குத்தி போடுங்களா இது? ஆமாங்க. இன்னும் போக நேரம் இதான் 2 கொம்பு சைடுல இருக்கலாம் தானே, 2 சைடும் கிழிச்சு சொல்லிடுவாங்கல்ல. அந்த நிக்கிறது புள்ளிமான். ஃபர்ஸ்ட் காட்டு பண்ணி பார்த்தோம். இதான் புள்ளிமான். போகும்போது இன்னும் நிறைய பார்ப்போம். வாழை பண்ணி வச்சிருங்க. என்ன பாருங்க இது? இது இங்க மந்தின்னு வானுங்க. மந்தி. பாப்பா என்ன சாப்பிடுறது? போறேன் அப்படியே எடுத்துருங்க. நிறுத்தினா திட்டு வாங்கி. அதான் நிக்கிறேன். இது புள்ளிமான் அப்படித்தானே? அந்த மான கொம்பு சூப்பரா இருக்கு பாருங்க. இது இப்பதான் வளருது மானு கொம்பு. அதானே அழகா இருக்கு பாரு. வாவ், எல்லாம் புள்ளிமான். போய் இறங்கி நிக்கிறாப்ல ஒரு வாட்டில. இது அந்த குரங்கு. அது இது பேர் சொன்னாங்க மந்தின்னு வாங்க. மந்தி. அது நீங்க ஆன்லைன்ல பார்த்து என்னன்னு பேர் இருக்கு. மந்தி குரங்கு நீங்க பாக்குறாங்க. மந்தி குரங்கு. அது கீழே அப்படியே பாத்தீங்கன்னா மான் குட்டிகள், யானை நிறைய இருக்கு இதுல. இது எந்த ரூட்? இது மசனக்குடி தானே? இதான் மசனக்குடி. உண்மையான மசனக்குடி தான் இல்ல, நீதான் போகணும் மசனக்குடிக்கு. ஓஹோ. மாயார் ஃபுல்லா பட்டுருச்சுங்க. பச்சை வருஷம் நல்லா இருக்குதா? நல்லா கிரீனரா இருக்கும். பனி விழுக தொடங்கிருச்சுல்ல, பனி டைம் அப்படிதான் ஃபுல்லா ட்ரை ஆயிடும். இது வந்துட்டு பிளைன்ஸ் ஏரியா மாதிரி ஃபுல்லா மட்டமாவே இருக்கும். மசனக்குடி இங்கதான் சீப் சவாரி வரும். ஒரு வழியா மசனக்குடி வந்தாச்சு. சீப் சவாரி போலாம் பார்த்தா எதுவுமே இல்லை இங்க. என்ன பண்றது? ஸோ மக்களை இப்போ மசனக்குடி வந்துட்டோம். நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டு இப்போ பொக்காபுரம்ன்ற அது ஒரு வகையான மசனக்குடி மாதிரி தான் எலஃபண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம்.
நல்லா தெரிஞ்சிருக்கேன். பைக் ரைடு வர்றவங்க ஊட்டிக்கு வரணும்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேர் வந்தேனாலும் 2 ஹெல்மெட் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா அங்கே நின்று ஃபைன் போடுறாங்க. 1000 ரூபா 2000 ரூபா. ஒரு டைம் மாட்டினா 1000 ரூபா, செகண்ட் டைம் மட்டும் 2000 ரூபா வரை ஃபைன் போடுறாங்க. அதனால வந்து நாங்கள் ஹெல்மெட் போடாமல் வந்தோம். அதனால லாஸ்ட்டில் கன்வின்ஸ் பண்ணி பேசி வந்தோம். நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வாங்க ஊட்டிக்கு வரும்போது. ஸோ இப்போ வந்து பொக்காபுரன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே கண்டிப்பாக ஒரு எலிஃபண்ட் பார்க்கலான்னு எதிர்பார்த்து போகிறோம். பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. புரியல, இங்கிட்ட எலிஃபண்ட் நிற்குமா? நிக்கலாம், எதிர்பார்க்கிறேன். எது மாவிஸ்டா? மாவோயிஸ்ட் இருக்காங்களான்னு பார்க்க இருப்பாங்களா இங்கெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு. ஓ, இது என்ன ஊர்? இது என்ன ஏரியா? குறும்பர்பாடி. உரும்பூர்பாடி. குறும்பப்பாடி. இதெல்லாம் வந்து பைக் ரைடு வர்றாங்களா? அவங்களாம் உள்ள போவாங்களா? எங்க இதுக்கெல்லாம் போவாங்களா? அப்படி இல்ல, மோஸ்ட்லி வர மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ற வில்லேஜ். ஓ, இங்க ஒர்க் பண்றீங்களா? அதனால இவ்வளவு பெருசு ஆனா நிறைய இருக்குது. அம்மா அப்பா அம்மாங்க அப்பா தான் பாதுகாப்பா இருக்காங்க. அம்மா அங்கே நிற்கிறாங்க. காசு இருக்கா? ஒரு பக்கத்தில் பார்த்ததுல தந்தை இல்லை. எங்க தந்தை காணா? ஏன் இங்கே வருது என்கிட்ட? இருங்கப்பா இருங்க மாதிரியா பார்க்கறது. இருங்க குட்டியா இருக்கு. இப்போதான் நல்லா பக்கத்தில் ஒன்றா இருக்கு. பார்த்து எல்லாம் ஒரே தாங்க. இது வளர்க்குறாங்க, அது காட்டுக்குள்ளேயே இருக்குது. அவ்வளோதான். இதுக்காக சோறு நல்லா போகக்கூடாது மனுஷன். என்ன மயிருக்கடா போனீங்க? பார்த்து அப்படியே அதனால நம்ம இப்ப மதிக்கிறதே இல்லை. எவன் வந்தாலும் இதை போட்டோ எடுக்க மாட்டான். தனியா இருக்குங்க. நிறுத்துங்க, கீழே போகாதீங்க. தெரியாது எனக்கு. கீழே போகாது. கீழே வர மாட்டேங்குது. தனியாக வந்திருக்கு. ஒரு வழியாக ட்ரிப் முடிஞ்சுன்னா போச்சு. பாய் புதுமலை புளிய காணாது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.